வெல்கம் அண்ட் பேக் டு இனி ஒரு புது வீடியோ. நம்ம இந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதம் February 7லேருந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் கப் ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். 7 கரெக்டாக டேட் தெரியல, ஆனால் இந்த வீக்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அந்த வேர்ல்ட் கப்பில் இந்தியா தான் மோஸ்ட் டாமினேட்டான ஒரு டீமாகவும் தெரியுறாங்க. 11ஸாக பார்த்தா கூட அந்த மாதிரியான ஒரு இந்த வருஷம் வேர்ல்ட் கப் இந்தியாவுக்கு தாண்டா அப்படின்னு எல்லாரும் நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் அப்படி இருக்குமா இருக்காதா அப்படின்றத நம்ம அப்படியே கொஞ்சம் பேசி அனலைஸ் பண்ணி எந்தெந்த 11ஸில் இருக்கலாம், எந்தெந்த மாதிரி இருக்கலாம், எந்த டீம்ஸ் ஜெயிக்க அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் பங்களாதேஷ் பார்த்திங்கன்னா டீமை விட்டு அது இந்த டோர்னமெண்ட் விட்டு அவங்க வெளியே போயிட்டாங்க அவங்க டீமு. அப்படின்றது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தான் டீம் கூட வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றதுலாம் சில விஷயங்கள்லாம் நம்ம ஒன்றா பேசி முடிவெடுப்போம். யார் வேர்ல்டு கப் T20 வேர்ல்டு கப்பை அடிப்பா அப்படின்னு. நம்ம பேசுகிறது ஒரு சைடு இருந்தாலும் அவங்க விளையாண்டு ஜெயிச்சா தான் அது நமக்கு அடுத்த 100% சொல்ல முடியும் அப்படின்றதுனால இது வெறும் ப்ரெடிக்ஷன் தான். யாரும் சண்டைக்கு வர வேண்டாம் அப்படின்றத சொல்லிவிட்டு மறக்காமல் யாராவது புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பண்ணி தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துடும். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம எதாவது பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியன் டீமில் சஞ்சு சாம்சன் ஆடுவாரா, இஷான் கிஷன் ஆடுவாரா? எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா இந்த 15 தெரிஞ்சிருக்கும் யார் யார் இருக்கான்னு. ஆனால் பிளேயிங்ஸ் லெவனில் விளையாட போகிறது சஞ்சு சாம்சனா இல்லை இஷான் கிஷனா? ஏன்னா 2 பேரில் சஞ்சு சாம்சனோட ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அந்த லெவலில் ஒரு பீஸ்ட் மாதிரி தெரியல. ஆனால் இஷான் கிஷன் பார்த்தாலே ஒரு டைனமைட் மாதிரி வெடிக்கிறாரு. 6 தூக்கி தாறுமாறாக அடிக்கிறான் அந்த பையன். அதே மாதிரி தான் நம்மளுடைய அபிஷேக் சர்மா ஒரு சைடு. அவரை நம்ம தூக்கணும்னு சொல்லவே முடியாது அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரியும். அந்த மாதிரியான ஒரு பிளேயர் கூட யார் காம்பினேஷனாக விளையாட போகிறா, சஞ்சுவா இல்லைனா இஷான் கிஷனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ப்ரெடிக்ஷன் பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் விளையாடுறதுக்கான வாய்ப்பு இருக்கா கேட்டால் இருக்குது. ஆனால் சூப்பர் 8 அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு 20 டீம் ஆடுவாங்க. அதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு சூப்பர் 8ன்னு ஒரு 8 டீம் போவாங்க. அதுக்கப்புறம் தான் குவாலிஃபயர்ஸ்லாம் நடக்கும். அந்த சூப்பர் 8க்கு முன்னாடியே இந்த லீக் ஸ்டேஜஸில் பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் டெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது நம்மளுடைய இந்தியன் டீம். அதில் அவர் ஃபெயில் ஆனார் அப்படின்னா கன்ஃபார்ம் அதுக்கப்புறம் இஷான் கிஷன் வருவாரான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு முன்னாடியும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒருவேளை சஞ்சுக்கு எடுத்துட்டோம் நம்ம ஃபஸ்ட்டாக, அதனால அவருக்கு சான்ஸ் கொடுத்து பார்ப்போம் அப்படின்னு யோசிச்சாங்களாம் கூட. இந்த லீக் ஸ்டேஜஸில் பார்த்தீங்கன்னா அவங்க சான்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஆனால் நல்ல ஃபார்மில் இருக்கிறனால இஷான் கிஷன் விளையாடுறதுக்கும் வாய்ப்பு நிறையவே இருக்குது. இஷான் கிஷன் விளையாண்டா எனக்கு ஓகே, ஆனால் சஞ்சு சாம்சனும் விளையாடணும், ஏன்னா அவரும் நல்ல பிளேயர் அப்படின்னு நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் தான் இப்போ இந்தியன் டீமோட ஓப்பனிங் பேர் இருக்காங்க. நம்பர் 3 அன்டவுட்டட் அது யார் அப்படின்னு நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். திலக் வர்மா பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஃபார்மில் இருந்தார். பாகிஸ்தானுக்கு எதிராக ஏஷியா ட்ராஃபியில் மாஸ் காட்டின அந்த ஒரு மூமெண்ட்லேருந்து அவர் ஃபேன் பேஸ் அதிகமாச்சு. அந்த மாதிரியான ஒரு பிளேயரை விட மாட்டாங்க. நம்பர் 3ல் அவர் சூப்பராகவே சூட் ஆகிறாரு இந்தியாவுக்கும். அதே மாதிரி நம்பர் 4ல் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரீசெண்டாக ஃபார்மில் வந்த சூரியகுமார் யாதவ். இந்தியன் டீம் கேப்டனாக இருக்கார். நல்ல ஃபார்ம்லேயும் இப்போ வந்திருக்காரு. ஃபஸ்ட்டு ஒழுங்காக விளையாடனா கூட இப்போ நல்லா ஃபார்மில் வந்தனால இப்போ அவர் பெஸ்ட்டாக விளையாடுவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்பர் 5 யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹர்திக் பாண்டியா அப்படின்னு நான் பிக் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா அவரால் அடித்தாருன்னா அடிச்சும் ஆட முடியும், அவரால் பேலன்ஸ் பண்ணி பொறுமையாகவும் ஆட முடியும் அப்படின்றதுனால நான் நம்பர் 5ல் வைக்கிறேன். ஏன்னா அடுத்தடுத்து வர்றது பார்த்தீங்கன்னா தூபேவே நம்ம எங்கே யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்பின்னர்ஸ்க்கு ஓவர் இருந்தது அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணலாம். ஆனால் இந்த டாப் 4 பார்த்தீங்கன்னா அது விளையாண்டாங்க அப்படின்னா அவர் இறக்குறது வேஸ்ட்டுன்னு தான் நான் நினைக்கிறேன். அதனால முடிஞ்ச அளவுக்கு ஸ்பின்னர் பவுலிங் இருக்கும் போதே விக்கெட் விழுந்தது அப்படின்னா ஸ்பின்னர்ஸ் ஓவரை அடிக்கிறதுக்கு சிவம் துபே உள்ளே இறக்குவாங்க. அவ்வளோதானே தவிர அவரை நம்பர் 5ல் இறக்கியே கன்ஃபார்ம் ஆகணும் அப்படின்லாம் கிடையாது. நம்பர் 5ல் பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா இறங்கினாலே போதும். இப்போ ஒரு 14th ஓவர் 15th ஓவர் வர்றாருன்னா ஹர்திக் பாண்டியா பேலன்ஸாக நின்று ஃபார்ம் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. அதுக்கப்புறம் நம்பர் 6ல் ரிங்கு சிங், அதுக்கடுத்து தூபே. இதில் பார்த்தீங்கன்னா 2 ஃபாஸ்ட் பவுலர்ஸையும் நம்ம பிக் பண்ணிட்டோம். ஏன்னா இப்போ ஒரு ஃபாஸ்ட் பவுலர் பார்த்தீங்கன்னா சிவம் துபே, மீடியம் ஃபேஸர் தான் சொல்லணும். அதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு மீடியம் ஃபேஸர் பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா. 2 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்துச்சு. இதுக்கப்புறம் நமக்கு என்ன வேணும் அப்படின்னா வருண் சக்கரவர்த்தி, CV வருண் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின்னராக இருப்பார். அவர் எடுத்துகிட்டு வந்து இந்தியன் டீம் பார்த்தீங்கன்னா கலக்கிட்டு இருக்காங்க. அந்த ஃபார்மை விட மாட்டாங்க. அவர் இல்லாமல் கேம் நடக்குமாங்க. நம்பர் 1 ODI பவுலராக இருந்திருக்கலாம். ODIயில் பார்த்தீங்கன்னா அவர் இறக்குறதில்ல. ODI பவுலர்னு தெரியல. ஆனால் நம்பர் 1 T20 பவுலரானா மிஸ்ட்ரிங்க. அவர் விக்கெட் விக்கெட் எடுக்கல அப்படின்றத தாண்டி ஒரு ஸ்ட்ரகிள் கொடுப்பாரு எந்த ஆப்போனன்ட் டீமாக இருந்தாலும். வேணால் பார்க்கலாம், ஒரு 5 பால் 5 விக்கெட் விழுந்தால் கூட வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரியான சின்ன டீம்ஸ்குள்ளலாம் விளையாடும் போது எடுக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. அடுத்து குல்தீப் யாதவ் இறக்குவாங்களா இல்லை ஹர்ஷித் ராணா இறக்குவாங்களா அப்படின்னு நமக்கு ஒரு கொஸ்டின் வரும். ஆனால் இந்தியாவில் விளையாடுறோம் அப்படின்னும் போது குல்தீப் யாதவ் இல்லாமல் நம்ம போனோம் அப்படின்னா ரொம்பவே அடி வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஸ்பின்னர்ஸ் எடுத்துகிட்டு போயினா தான் இந்தியாவில் வின் பண்ண முடியும் அப்படின்னு அனதர் கண்ட்ரிஸ்லாம் நினைப்பாங்க. ஆனால் நம்ம ஸ்பின்னர்ஸ் எடுக்காமல் போனோம் அப்படின்னா நமக்கு ஒரு சிக்கல் ஆகிடும். ஏன்னா இப்போ அக்ஷர் பட்டேல் பார்த்தீங்கன்னா வெளியே உட்கார வேண்டிய சுச்சுவேஷன். ஏன்னா நம்மளுடைய தூபேவும் பார்த்தீங்கன்னா நல்லா பேட்டிங் ஆடுறாரு அப்படின்றதுனால
இப்போ யார் எடுத்துகிட்டு வருவாங்க அப்படின்னா, இது கரெக்டான ப்ராபபிளான 11ஸாக இருக்கணும்லாம் கிடையாதுங்க. அது என்னோட ப்ரெடிக்ஷன் படி பார்த்தீங்கன்னா, வருண் சக்கரவர்த்தி விளையாடணும், குல்தீப் யாதவும் விளையாடணும். ஏன்னா 2 பேரும் பார்த்தீங்கன்னா மேட்ச் வின்னர். சோலோவா நின்று மேட்ச் வின் பண்ண முடியும் அப்படின்னா, இந்த 2 பவுலர்ஸால நல்லாவே முடியும். அக்ஷர் பட்டேல், வாஷிங்டன் சுந்தர்லாம் எதுக்கு 2 பேக்கப் 2 ஒரே மாதிரி எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னு கேட்கலாம். ஆனால் அவங்க வைக்கிறதுக்கான இடம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் வைக்கிறதுக்கான இடம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் வைஸ் கேப்டன் அக்ஷர் பட்டேல் உள்ளே வந்துருவார் 11ஸ்குள்ளே. ஆனால் இது என்னோட ஓன் 11 அப்படின்றதுனால நான் அப்படி சொல்கிறேன். ஓகேவாங்க. அடுத்து 2 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் போவாங்களா? ஏன்னா இப்போ நம்பர் 7ல் பார்த்தீங்கன்னா நம்மள இவர் ரிங்கு சிங் ஆடுவார். அதுக்கடுத்து வருண் சக்கரவர்த்தி, அதுக்கப்புறம் குல்தீப் யாதவ். நம்பர் 10 அண்ட் 11 பார்த்தீங்கன்னா ஓகே ஒரு நல்ல ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வேணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா அஷ்தீப் சிங் அவர் பவர் பிளேயில் அவர் யூஸ் பண்ணணும் அப்படின்னா சூப்பராகவே யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்மளோட ஜஸ்பிரீத் பும்ரா. இதுக்கப்புறம் நமக்கு டெட்டில் பும்ரா இருக்காரு, மிடில் ஓவரில் வருண் சக்கரவர்த்தி இருக்கார், பவர் பிளேயில் அஷ்தீப் சிங் இருக்கார். இது மொத்தம் பேரும் பார்த்தீங்கன்னா போட்டு ஒரு டீமை பவுலிங்கில் அடிக்க முடியும். பேட்டிங்க்கு ஆள் எக்கச்சக்க பேர் இருக்கும், நமக்கே தெரியும். அபிஷேக் சர்மா மாட்டுச்சு அப்படின்னா ஒத்தாலாம் முடிக்கக்கூடிய ஒரு பவர் இருக்குது. இஷான் கிஷன் கண்ண மாதிரி பார்த்தீங்கன்னா தூக்கி அடிக்கிறான் பயங்கரமாக. அப்படின்னும் போது இது ஒரு சூப்பரான ஒரு டீமாக எனக்கு தெரியுது. இதில் அக்ஷர் பட்டேல் உள்ளே வரணும் அப்படின்னா யார் எடுத்துகிட்டு வர முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவம் தூபே எடுக்கலாம், இல்லைனா குல்தீப் யாதவ் மேக்ஸிமம் எடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். வெளியே உள்ளே ஆட மாட்டான்னு நினைக்கிறேன். ஆனால் என்ன பொறுத்தளவுக்கு குல்தீப் யாதவ் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் வின்னர் பவுலர். அவர் டீமில் இருந்தால் நமக்கு தான் ப்ளஸ் அப்படின்னு எனக்கு தோணும். அது மட்டும் இல்லை, எக்ஸ்ட்ரா பேட்டிங் வேணும் அப்படின்னு போவாங்க. இவங்களை பற்றி நமக்கு தெரியும். நம்பர் 8 வரைக்கும் பேட்டிங் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்ட்டு ஹர்ஷித் ராணா கூட இருக்கவங்க அஷ்தீப் உட்கார வச்சுட்டு அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கௌதம் கம்பீர் நிறையவே பண்ணக்கூட வாய்ப்பு இருக்குது. இதுக்கப்புறம் மற்ற டீம் இந்தியாவுக்கு எதிராக எந்த டீம்ப்பா பர்ஃபார்மன்ஸ் பண்ணும், எந்த டீம் தான் அடுத்து ஸ்ட்ராங்கு, இந்தியா மட்டும் ஸ்ட்ராங்குன்னு எல்லாம் சொல்கிறோம். ஆனால் இந்தியாவை தவிர ஏதாவது டீம் இது ஸ்ட்ராங்காக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கன். அவங்க டீம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் ஆல்ரவுண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான டீமாக தெரியுறாங்க. அந்த டீம் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க. மார்க்கோ ஆன்சன் ஒரு ஆல்ரவுண்டர் இருக்கார், பேட்டிங்கில் குயின்டன் டிகாக் இருக்கார், டிவால் பிரேவிஸ் இருக்கார், ஏடன் மார்க்ரம் இருக்கார். அதுக்கப்புறம் பவுலிங் போகணும் அப்படின்னா கூட ரபாடா, லுங்கிங்கிடி இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸான பவுலர்ஸாக அவங்க வச்சுருக்காங்க. அப்படின்றதுனால அவங்க நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ண கூட வாய்ப்பு இருக்குது. இந்த வருஷம் இந்தியாவுக்கு அடுத்து அவங்க தான் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு டீமாக தெரியுறாங்க. இது மட்டும் இல்லை, இவங்க 2 பேர் மட்டும் தான் கப் அடிப்பாங்களா, ஃபைனல்ஸ் வருவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் இல்லை. ஏன்னா இப்போ ஆஸ்திரேலியா டீம் பார்த்தீங்கன்னா யங் பவுலிங் யூனிட்டோட வராங்க. அவங்க எந்த லெவலுக்கு விக்கெட்ஸ் எடுப்பாங்க இந்தியாவில் அப்படின்னு தெரியல. அதையும் நம்ம பார்க்கணும். ஆனால் வேர்ல்ட் கப் அப்படின்னும் போது ஒரு 4 டீம் குவாலிஃபை ஆக வாய்ப்பு இருக்குது. என்னை பொறுத்தளவுக்கு இந்தியா, சவுத் ஆஃப்ரிக்கா குவாலிஃபை ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் யார் ஆவா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு என்னமோ இந்த வாட்டி இங்கிலாந்து உள்ளே வருவாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. எனக்கு ஃபீல் ஆகுது. இங்கிலாந்து டீம் பார்த்தீங்கன்னா என்ட்ரி ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். பர்சனலாக நினைக்கிறேங்க. அது நடக்கணும்லாம் கிடையாது. என்னை பொறுத்தளவுக்கு வரதுக்கு சான்ஸ் இருக்கோ அப்படின்னு எனக்கு தோணுது. அது மட்டும் இல்லாமல் நம்பர் 4ல் பார்த்தீங்கன்னா எந்த டீம் வரும், எல்லாம் ஆஸ்திரேலியா வரும் அப்படின்னு நல்லா நினைக்கலாம். ஆனால் ஆஸ்திரேலியாவை தாண்டி ஆப்கானிஸ்தான் உள்ளே வரலாம், நல்லாயிருக்கும். ஆனால் அவங்களை இப்போ அசோசியேஷன் டீம்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. பார்க்கலாம். வெஸ்ட் இண்டீஸ்லாம் பார்த்தீங்கன்னா இருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரியலங்க. இப்போ நான் இந்த குரூப்ஸ்லாம் பார்த்துட்டு இப்போ இந்த பொறுத்தளவுக்கு மேக்ஸிமம் சூப்பர் 8 போகிறது நமக்கு தெரிஞ்ச டீம்ஸ் தான் உள்ளே வருவாங்க. அதை தாண்டி யூஎஸ்ஏ போன வருஷம் வந்தாங்க, சூப்பரான ஒரு விஷயமா இருந்தது. பாகிஸ்தான் அடிச்சு இந்த மாதிரியான விஷயங்களும் இருக்குது. அதே மாதிரி பாகிஸ்தான் டீம் இப்போ ஒன்று சொல்லியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, நாங்கள் இந்தியாவுக்கு எதிரான டீம் பார்த்தீங்கன்னா மேட்சை பார்த்தீங்கன்னா விளையாட மாட்டோம், ஏன்னா அவங்கள கூட நாங்கள் விளையாட மாட்டோம் அப்படின்னு சொன்ன உடனே இப்போ ஐசிசி நிறையா ஃபைன்லாம் அவங்களுக்கு வச்சுருக்காங்க. அதெல்லாம் மீறி அவங்க உள்ளே விளையாட மாட்டாங்க அப்படின்றதுலாம் கிடையாது. மேட்ச் கன்ஃபார்ம் விளையாண்டுருவாங்க. ஏன்னா அப்புறம் பிஎஸ்எல்க்கு பார்த்தீங்கன்னா ஃபாரின் பிளேஸ்க்கு பார்த்தீங்கன்னா அவங்க போய் விளையாட அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்றதும் ஒரு விஷயம்தான். அதெல்லாம் யோசிப்பாங்க பாகிஸ்தான் ப்ரீமியர் லீக் டீமும், அதுக்கப்புறம் பாகிஸ்தான் மேனேஜ்மெண்ட்டும் யோசிப்பாங்க. இப்போது பொறுத்தளவுக்கு இந்தியா ஃபேவரட்ஸாக இருக்காங்க இந்த வேர்ல்டு கப்பை பொறுத்தளவுக்கு. என்னை பொறுத்தளவுக்கு ஜெயிக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கிற டீம்ஸ் பார்த்தீங்கன்னா 3 டீம் இருக்காங்க. ஒன்று இந்தியா, இன்னொன்று சவுத் ஆஃப்ரிக்கா, இன்னொன்று பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து ஜெயிப்பாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஸ்பைடர்மேன் படம் பார்த்தீங்கன்னா ஒரு சென்ஸ் இருக்கும்லங்க, ஸ்பைடி சென்ஸ். அவருக்கு முன்னாடி அட்டாக் பண்ண வரதெல்லாம் அவருக்கு தெரியும் அப்படின்னும் போது அந்த மாதிரி எனக்கு ஒரு சென்ஸ் சொல்லுது அப்படின்னா ஒரு வேளை இங்கிலாந்து உள்ளே வருவாங்களா, ஃபைனல்ஸ் விளையாடுவாங்களா அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகுது. அது ஆடுனா ஓகே, ஆடுனாலும் ஓகே தான். நம்மளை பொறுத்தளவுக்கு இந்தியன் டீம் கப் அடித்தா போதும். நம்ம அபிஷேக் சர்மா பார்த்தீங்கன்னா சூப்பராக விளையாடணும் அப்படின்றது தான் என்னோடய ஆசை. மற்றபடி எந்த ஒரு ஆசையும் கிடையாது. இங்கிலாந்து ஏதோ ஒன்று பண்ண போகிறாங்க அப்படின்னு எனக்குள்ளே தோணுது. இங்கிலாந்து அப்படி ஒன்றும் பண்ணலை அப்படின்னாலும் எனக்கு ஒரு சென்ஸ் சொல்லுச்சு, அவ்வளோதான். இங்கிலாந்து அடிச்சே ஆகணும், அடிப்பாங்க அப்படின்னு நான் சொல்லலை. இங்கிலாந்து டீம் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்றதையும் பார்க்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு டீமோட அனலைசிஸும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இப்போ நம்ம இந்தியாவுக்கு பண்ணோம்.
இந்தியா டீம் நான் என்னோட இதுதான் ஒப்பீனியன் தான் நான் சொன்னேன். அது உங்களுக்கு எதாவது பிடிக்கல அப்படின்னாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்கள் ஒப்பீனியனை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். மித்தபடி வேறு ஒன்றும் இல்லை. மற்ற டீம்ஸ்க்கு போடணும் அப்படின்னா கூட போடலாம். ஆனால் அதுக்கு உங்கள் சப்போர்ட்ஸ் இருந்தது அப்படின்னா, மேக்ஸிமம் கமெண்ட்ஸ் வந்தது அப்படின்னா, அடுத்து இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா அந்த மாதிரியான ஒரு 4-5 டீம் பெரிய டீமாக இருந்தால், இன்னும் எத்தனை நாள் இருக்குதுன்னு தெரியல, ஒரு 2-3 நாள் தான் இருக்குது. அதுக்குள்ளே நான் பண்ணி உங்களுக்கு வீடியோ கொடுக்க ட்ரை பண்ணுறேன். வேர்ல்டு கப்பை ரிவ்யூ பண்ணலாமா, அதாவது ஒவ்வொரு மேட்ச் முடிஞ்சோன்னும் ஒரு வீடியோ எடுத்து போடலாமா அப்படின்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இப்போது காலையில் ஒரு மேட்ச்சு, அதுக்கப்புறம் நைட்டு ஒரு மேட்ச் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை 11 மணிக்கு நடக்கணும்னு நினைக்கிறேன் காலையில் மேட்ச்சு. அந்த மேட்சஸ் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச உடனே அதுக்கு முந்தின நாள் நைட்டு ஒன்று நடந்திருக்கலாம். அந்த மேட்ச் 2 மேட்ச்சும் சேர்த்து ரிவ்யூ பண்ணலாம். ஆனால் அதுக்கு உங்கள் சப்போர்ட்ஸ் இருக்கணும் அப்படின்றதையும் நான் கேட்டுக்கிறேன். ஓகேங்க, இந்த வீடியோ அவ்வளோ தான். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸாக வந்து நிற்கும். அப்போ தான் கிளிக் பண்ணி ஈஸியாக பார்க்கலாம். அது உங்களுக்கு தெளிவாக சொல்லிக்கிறேன். ஓகேங்க, சைனிங் ஆஃப். ஐ எம் ஷோ. பபா கைஸ்.